ஆனால் இப்போது எங்கோ அழைத்து வந்திருப்பது போல் தோன்றுகிறது. ஆள வந்தாரே, அரசனுடைய அரண்மனை நிதிகள் காலத்தால் அழிந்து போகும். ஆனால் உமக்கு சேரப்போகும் நிதிக்கு அந்த காலமே வசமாகும். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அடைய தடையாக இருந்த பல புற விஷயங்களை உன்னிடமிருந்து விலக்கி பரமான நிலையை நோக்கி உன்னை அழைத்து வர நினைத்த நான் நேர்மாறான பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேனா? அது போகட்டும், என்னவெல்லாம் கூறி உன்னை நான் அழைத்து வந்தேன்? பொக்கிஷத்தை அடைய குதிரை சேனை பரிவாரங்களுடன் நான் புறப்பட்டேன். ஆனால் தாங்களோ நீ தனி ஒருவனாக வந்தால்தான் காண்பிக்க முடியும் என்று கூறினீர்கள். நானும் மறுமொழி கூறாமல் தனியே வர சம்மதித்தேன். ஆம், நான் சொன்னபடியே செய்தாய். நான் சொன்னபடி செய்தேன். ஆனால் தாங்கள் சொன்னபடி, தாங்கள் கூறிய இடத்திற்கும் இப்போது என்னை அழைத்து வந்திருக்கும் இடத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருப்பதாக தெரியவில்லையே. சம்பந்தம் இல்லை என்று எதை வைத்துச் சொல்கிறாய்? இருபெரும் நதிக்குள் அப்பொக்கிஷம் ஒளிந்துள்ளது என்றீர்கள். ஆமாம், ஒரு புறம் காவிரி, மறுபுறம் கொள்ளிடம். இவ்விரு நதிக்கு நடுவேதான் நாம் நிதி நாடி வந்திருக்கிறோம். வேறு 7 பெரும் துவாரங்கள் கடக்க வேண்டும் என்று கூறினீர்களே, அது உண்மைதான். தற்போது நாம் கடக்கப் போவது 7 பிரகாரங்கள்.